சார், சென்ற நேர்காணல்ல சூரத் தேர்தல் குறித்து நம்ம பேசும்போது மேட்டர் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் நோட்டா வழக்கை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில மறுபடியும் இன்னொரு சூரத் ஏற்பட்டிருக்கிறது. இந்தூர்ல கடைசி நாள்ல வேட்புமனு பரிசீலனை பண்றத கடைசி நாள்ல வாபஸ் வாங்கியிருக்கிறாரு காங்கிரஸ் வேட்பாளர். அவர் ஒரு ஆள் வாபஸ் வாங்கினா பரவாயில்ல, சூரத்தை போலவே 2 டம்மி வேட்பாளர்களுடைய வேட்புமனுமே நிராகரிக்கப்படுகிறது. அங்க மத்திய பிரதேசத்துறை அமைச்சராக கூடிய கைலாஷ் விஜய்வர்கியா அவரை கார்ல கூட்டிட்டு போய் பாஜகவில் இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்வதால நம்ம பார்க்க முடியுது. ஏற்கனவே பாஜகவுடைய வேட்பாளர்கள் 417 பேர்ல 116 பேர் பிற கட்சி சேர்ந்தவர்கள். இப்ப வேட்பாளர்களையுமே பிற கட்சி சேர்ந்தவர்களையுமே வாபஸ் வாங்க வச்சு பிஜேபியில சேர்க்க வைக்கிறாரு பிரதமர் மோடி. எப்படி சார் பாக்குறீங்க? தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி உச்சகட்டத்துல இருக்கிறாருன்னு சொல்லி பாக்கலாமா? அழுகுனி ஆட்டங்க, தோத்தாங்குழி ஆட்டம் தான். ஆட்டையை கலைக்கிறதுக்கான முயற்சி. சரி, அடிப்படையிலங்க நோட்டா 2013 வரும்போது அது ஒரு ஃபிக்ஷனல் கேண்டிடேட். அதாவது 543 தொகுதியிலையும் ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவர் நோட்டா, திருவாளர் நோட்டா. என்ன காரணம்னா அதுக்கு முன்னாடி அந்த ப்ரொவிஷன் கிடையாது. அப்போ யார் பேர்லயும் திருப்தி இல்லைன்னு சொல்லும் போது நோட்டா வருது. அப்போ எல்லா கேண்டிடேட்டும் வாபஸ் வாங்கிட்டாலும் நோட்டா இருப்பாரு. இப்ப வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சூரத்துல ஒரு பிஜேபி கேண்டிடேட்னா பிஜேபி கேண்டிடேட் வர்சஸ் நோட்டான்னு நீங்க அதை கொண்டு வரணும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா உச்சநீதிமன்றம் வியாக்கியானம் கொடுக்கணும். அதை எப்படி இவங்க அதை சமாளிப்பான்னு தெரியல. இல்ல தேர்தல் முடிகிற வரைக்கும் இழுத்தடிச்சிருவாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல காங்கிரஸ் வேட்பாளரை பிஜேபிக்குள்ள கொண்டு வந்து காங்கிரஸ்ல இருக்கிற மாற்று வேட்பாளரையும் நிராகரிச்சு, இன்னும் அதுக்கு பிறகு நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப இது எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கு. பட் நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க இருப்பாங்க. அப்ப இயல்பாக நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னதான் தெரியல. 2001 புவனகிரியில ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிப்பு, மாற்று வேட்பாளர் வேட்புமனு நிராகரிப்பு. கடைசியில சுயேட்சை சின்னம் ஒருத்தர், வாழைப்பழ சின்னம், அவர் பேர் அருள். இந்த அருள் அதிமுக ரிபல். அவரை அதிமுக வேட்பாளரை அறிவிச்சு அவர் ஜெயிச்சாரு. வாழைப்பழ சின்னத்துக்கு ஜெயலலிதா ஓட்டு கேட்டு. காரணம் மக்கள் அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க எளிதில. இத்தனைக்கும் ஜெயலலிதா வேட்புமனு நிராகரிப்புல ஒரு வேலிட் ரீசன் இருந்துச்சு. என்னன்னா அவங்க தண்டனை பெற்றவர்கள். ஸோ ஃபார் பீயிங் மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் அஸ் எ மெம்பர்ல அந்த சோசன் அஸ் எ மெம்பருக்கு ஆன டிஸ்குவாலிபிகேஷன் அது. அப்போ இது எந்த டிஸ்குவாலிபிகேஷனும் இல்லாம ஒருத்தர் அபிஷியல் கேண்டிடேட் அவன் காங்கிரஸ் ரேலியில கலந்துக்கிட்டு நேரா வேட்புமனு வாபஸ் வாங்குறான் அப்படின்னா அந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒருவனை இழுக்கிற இன்டியூஸ்மெண்ட், அந்த இன்டியூஸ்மெண்ட்ல அப்படிதான் இது போகுது, நல்லாவே தெரியுது. அப்போ பிஜேபி என்ன நினைக்க முயற்சிக்குது? அவங்களுக்கு தோல்வி கலை இருக்கு, நல்லாவே தெரியுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாங்கப்பட்ட வெற்றிகள் மூலமாக தோல்வி பிம்பத்தை நேராக்க முயற்சிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, பிஜேபிக்கு எடுத்த எடுப்புலயே ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, எம்பி, பிஜேபி எம்பி. அப்ப நோட்டா இருக்கையா, அதை பத்தி எல்லாம் கேள்வியே கிடையாது. அது நீங்க கோர்ட்ல போய் பார்த்துருக்க. இயல்பாகவே நீ அப்போ எப்படினாலும் நீ தேர்தல் நடத்தி தானே ஆகணும். நோட்டா பட்டன் இருக்க, அது கோர்ட் மேட்டருங்க. இப்ப பிஜேபி ஜெயிச்சிட்டாரு, தேர்தல் நடத்த அதிகாரி சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. பிஜேபிக்கு முதல் வெற்றி இமாலய வெற்றி. இது வட இந்திய ஊடகங்கள் பூராமே இப்படிதான் சொல்லுது. இப்போ இதையும் அப்படித்தான் சொல்ல போறாங்க. ஆக ஒட்டுமொத்தத்துல இதெல்லாம் இந்தியாவோட ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, அதை காமன் மேன் உணராம இருப்பானா? உண்மையிலேயே புத்திசாலி யாரு தெரியுமாங்க? வாக்காளன் தான். உயிரை வேணாலும் கொடுப்பான், ஓட்ட போடவே மாட்டான். எத்தனை இதை நம்ம பார்த்துருப்போங்க. எம்ஜிஆர் வெற்றி வாய்ப்பை இழக்கலையா? கலைஞர் வெற்றி வாய்ப்பை இழக்கலையா? ஜெயலலிதா அவர்களே தோற்று போகலையா? ஏன் அந்தந்த நேரத்துல வாக்காளர்கள் அவ்வளவு விழிப்புணர்வு இருக்காங்க. அப்பெல்லாம் பண நடமாட்டம் இல்லாம இருந்திருக்குமா? ஆளுங்கட்சி தன் பலபடத்தை பிரயோகிக்காம இருந்திருக்குமா? எப்படி திண்டுக்கல் தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார்? ஆளுங்கட்சிகளை எல்லாம் எதிர்த்து மக்கள், வாக்காளர்கள். ஸோ ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஓட்டர் இஸ் கிரேட்டர் தன் த இன்டகிரேட்டட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஆல் த அதர் பார்ட்டிஸ். சாதாரண வாக்காளனோட அறிவுங்கிறது மிக மிக அதிகம். பிஜேபி அதை உணர மறுக்குது.